இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் அவ உங்களோட வைஃப் தானே சார்? வைஃப், பொல்லாத வைஃப். அவ சரியா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஆயிருக்க போறேன்? கம்பெனிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எனக்கு மரியாதை இல்லாமலே போச்சு. எல்லாம் அவளாலதான். அந்த ஆர்த்தி என் வாழ்க்கைய அழிச்சிட்டா அபி. இனி இருந்து நான் என்ன செய்ய போறேன்? சார், நான் இருக்கிறப்போ ஏன் இப்படி மனசு உடைஞ்சு பேசுறீங்க? உங்களை நான் நல்லபடியா பாத்துப்பேன். வானதி, எனக்கு வானதி பாத்தீங்களா? பாக்கலையா ராஜி? என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அத நான் வானதி கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். கார்த்திக், என்னம்மா? வானதி எங்க? ஏம்மா, என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நான் அத அவகிட்ட தான் சொல்லுவேன். வானதி மா, என்னடா ஏன் முண்டாட்டி எதுக்கு ஓ முண்டாட்டி தேடுறா? தெரியலையேப்பா. என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, அத நான் வானதி கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வேற போறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வானதி, இதோ வந்துட்டேம்மா. அம்மா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? மேல காக்காக்கு சோறு வைக்க போயிருந்தேம்மா. சரி, இத கட்டிக்கிட்டு என் ரூமுக்கு வா. என்னம்மா திடீர்னு இதெல்லாம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அத நீயே அப்புறமா தெரிஞ்சுப்ப. சரிம்மா. கார்த்திக், என்னடா ஏன் முண்டாட்டி ஓ முண்டாட்டி ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வராங்க? ஆமாப்பா, 2 பேர்ல ஏன் முண்டாட்டி தான் அழகா இருக்கா. இல்லப்பா, அது வந்து டேய், ஆமாப்பா. சரி, இப்ப நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓகே, போயிட்டு வாங்க. வா போலாம். இங்க பாரு, இங்க பாரு, அழாதடா. இங்க பாரு அம்மா, பாரு பாரு. நான் வேணா அந்த குழந்தைய வாங்கி அதோட அழுகையை நிறுத்தட்டுமாம்மா? உன்னால முடியுமா? அது யார் கைக்கும் போகாம அழுதுகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் ஈஸி தான்மா. போ குடு. அடடா, என்னாச்சு? பாப்பா ஏன் அழறாங்க? ஏன் அழறீங்க தங்கம்? யாரு வேணுமா? என்கிட்ட வரீங்களா? வாடி தங்கம். பாத்து 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 பாத்து. ஓ, ஏன்பா? ஏண்டா தங்கம், என்னாச்சு? செல்லம்ல. யாரு வேணும்? யாரு வேணும் உனக்கு? அம்மா வேணுமா இல்ல அப்பா வேணுமா? ஓச்சோ, அழாதீங்க. யார் அடிச்சா உங்கள? யாரு அடிச்சா? என்னம்மா அதிசயமா இருக்கு? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் தெரியுமா? குழந்தை அழுகைய நிறுத்தவே இல்ல. ஆனா நீ தூக்குனதும் உடனே சமாதானம் ஆயிட்டா பாரு. நிறைஞ்ச மனசுக்காரிமா நீ. இந்த தாலாட்டு பாட்டையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நிச்சயமா உங்க அம்மா அமுதா சொல்லி கொடுக்க வாய்ப்பே இல்ல. குருன்னு யாரும் இல்லாதவங்களுக்கு உலகமே குருன்னு சொல்லுவாங்களாமா, அந்த மாதிரிதான். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். திருச்சியில எங்க வீட்டு தெருவுலமா, அங்க எந்த வீட்டு குழந்தைங்க ரொம்ப நேரம் அழுதாலும் அவங்கள தூங்க வைக்க என்னதான் கூப்பிடுவாங்கம்மா. அப்படியே எனக்கும் அது பழகிடுச்சுமா. நான் ஒரு விஷயம் கவனிச்ச வானதி. ஏன் திடீர்னு அழுத?
அழுத குழந்தைய சமாதானப்படுத்திட்டு நீ ஏன் அழுத? என்கிட்ட என்ன காரணம்னு சொல்ல மாட்டியா? நீ பதில் சொல்லுவேன்னு தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். உன்னை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளவு வலியா இருக்கும்னு அது உனக்கு தெரியும்ல. நான் எதுவும் சொல்லலையம்மா. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. என்னோட துக்கத்தை சொல்லி உங்களை துக்கப்படுத்தணுமான்னு தான் யோசிக்கிறேன். குழந்தைங்கள தாலாட்டு பாடி தூங்க வைக்கும்போது என்னோட அம்மா யாரு, அவங்க இப்படிதான் தாலாட்டு பாடி என்ன தூங்க வச்சிருப்பாங்களா? அவங்க ஏன் என்ன ஏதோ ஒரு இடத்துல அனாதையா விட்டுட்டு போனாங்கன்னு தோணும். என்ன அவங்க விட்டுட்டு போற அளவுக்கு அப்படின்னா என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு அழகழகையா வரும். அப்படி வரும்போதெல்லாம் நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். அழுகை இன்னும் அதிகமா வரும். அழுதுட்டே இருக்கணும்னு தோணும். யாரு நீங்க? ஏன் என் மேல இவ்ளோ அன்பு காட்டணும்? இந்த மாதிரி ரோட்ல நடந்து ரொம்ப நாள் ஆச்சுல்லம்மா. 4-5 கார் இருக்க வீட்ல இருந்துகிட்டு கார்ல சொகுசா வராம தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்க விலை கம்மியா கிடைக்கும்னு தேடி ரோடா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். மா, எனக்கு அரிசி விலை கூட கிலோ எவ்வளோன்னு தெரியாது. அப்படி வளர்த்திருக்கண்டி உன்னை என் செல்லமே. உன்னை இந்த வேகாத வெயில்ல நடக்க வச்சு கூட்டிட்டு வரத நினைச்சா என் கண்ணுல ரத்த கண்ணீரே வருது. சரி, டென்ஷன் ஆகாம வாமா. ஆர்த்தி, என்னடி பாக்காதத பார்த்த மாதிரி அதிர்ச்சியாயி நிக்கிற? என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? அம்மா, அங்க பாருமா, நீயும் அதிர்ச்சி ஆயிடுவ. என்னம்மா, இவங்க லவ்வர்ஸ் மாதிரி நின்னு இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க. உன் கண்ணுக்கு அது மட்டும்தான் தெரியுதா? வேற என்னமா தெரியும்? ஏய், அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிருக்காங்க பாரு. ரெண்டு பேரும் ஒரே சாரிய கட்டியிருக்காங்கம்மா. 2 பேரும் ஒரே புடவைய கட்டல, ஒரே மாதிரி புடவைய வாங்கி 2 பேரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்கம்மா.